அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி, முழுமையான பிரம்மபாவத்தில் திளைக்க வேண்டும். ஒன்னஸ் ஃபீல்ல இருக்கணும். முழுமையான அன்பில் இருக்க வேண்டும். அதுதான் இங்கே முக்கியமே தவிர, அப்படி முழுமையான பிரம்மபாவத்தில் இருந்து கொண்டு, அன்பில் இருந்து கொண்டு, நீ விளையாட்டை தப்பு தப்பாக ஆடினாலும் தவறல்ல. விளையாட்டில் எதிராளியை தவறாக புரிந்து கொண்டாலும் தவறல்ல. நீ தவறான வேஷங்கள் ஏற்றாலும் தவறல்ல. அதுவும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நீ எதிராளியை தவறாக புரிந்து கொண்டாலும் தவறல்ல என்ற மாதிரி ஒரு சொல்லும்போது, அது எப்படி சாத்தியமே இல்லையே! அது எப்படி சொல்றீங்க? எனக்கு புரியல. இந்த விஷயத்த எனக்கு ஆழமா புரிய வைங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? பிரம்ம பாவத்துல இருக்கிறான், அன்பின் சுரூபமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு, அவன் ஏன் தப்பு தப்பா ஆடப் போறான்? அவன் ஏன் தப்பா புரிஞ்சுக்க போறான்? ஹவ் இட் இஸ் பாசிபிள்? எனக்கு புரியலையே! என்று நீங்கள் ஒரு சந்தேகத்தை எழுப்பினால், அதற்குண்டான விளக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஸோ, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, அன்புன்னா என்ன? பிரம்மஸ்வரூபம். ஒன்னஸ் ஃபீல். ஸோ நீ வேற நான் வேற இல்ல. இருக்கிறது உண்மை. ஒரே ஒன்றுதான் அந்த ஆத்ம தத்துவம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பேசிட்டு இருக்கோம். சரியா? நீ வேற நான் வேற இல்ல அப்படிங்கிறது இந்த உடலின் அடிப்படையில பேசல, போட்ட வேஷத்தின் அடிப்படையில பேசல. 2 ஒண்ணுன்னு எதை வச்சு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆத்ம சொரூபத்தின் அடிப்படையில நீயும் நானும் ஒண்ணுங்கிறத தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிச்சு. சரியா? எப்ப அத புரிஞ்சுக்கிட்டியோ, அந்த ஆத்மாவுல இருக்கிறியோ, அப்பவே நீ லவ்ல தான் இருக்க. கண்ணன் சொல்றான், நீ பியூர் லவ்ல இருந்து கொண்டு நீ என்னை வசைபாடினால் அதை நீ எனக்கு செய்யும் தோத்திரமாக நினைப்பேன் அப்படிங்கிறான். நீ கண்ணாபின்னா நீ எங்க போனாலும் அதை எனக்காக செய்கின்ற யாத்திரையாக நினைப்பேன் அப்படின்னு சொல்றான். So all what I need is to just to be in the oneness feel. நீ என்ன பண்ற என்ன பண்ண மாட்டே அப்படிங்கிறதுல எனக்கு கவலையே இல்லை. நீ என்ன பண்ணாலும் அது தாண்டா உன்னதத்தில் உன்னதம் என்று நான் கொண்டாடுவேன் என்று கண்ணன் வந்து கீதையில சொல்லியிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நல்லா கூர்ந்து கவனிங்க. சரியா? ஏன் கண்ணன் அப்படி சொன்னான் அப்படின்னா, மாய விளையாட்டுல நீ எப்படி ஆடுறேங்கிறது இல்ல முக்கியம். ஆனா நீ என்ன பாவத்துல இருக்க, நீ உன்னை ரியலைஸ் பண்ணியிருக்கியா, அன்பில் இருக்கியா அப்படிங்கிறதுதான் முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து தானம் பண்றாங்க, தவம் பண்றாங்க அப்படின்னா கூட ஈகோல பண்ணலாம். அதெல்லாம் கண்ணனுக்கு சந்தோஷம் வரும்னு நினைக்கிறீங்களா? அப்ப எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நீ ஒருத்தன் பண்ணலாம். ஆனா ஈகோல இருந்துகிட்டு நல்ல காரியங்களை பண்ணிட்டே இருக்கலாம். நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை நீங்க காப்பாத்தலாம். ஆனா அது கண்ணனுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? So please try to understand carefully that what is most important and essence of the Krishna. கிருஷ்ணனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, நீ பிரம்ம பாவத்துல இருக்கிறது பிடிக்கும். முழுமையான அன்பில் திளைப்பது அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா நீ பிரம்ம பாவத்துல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா மாறிடுது. ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அவன் ஃபீல் பண்றான். நீ மாயையில விளையாடுறத பத்தி அவன் கவலையே படல. நீ மாயையில என்ன வேணா பண்ணிட்டு போ. ஆனா பிரம்ம பாவத்துல இருக்கியா போதண்டா, அதான்டா நீயும் நானும் ஒன்னாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சந்தோஷப்படுகின்றான் என்ற விஷயத்தை முதலில் நான் தெளிவா அண்டர்லைன் பண்ணி புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள வரலாம். 2 விதமா புரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் விளையாட்டுல நான் விளையாட்டுல என்ன வேஷம் போட்டிருக்க போறேன் அப்படிங்கிறது கூட கண்ண முக்கியம் இல்ல. அப்கோர்ஸ் பிகினிங்ல சொன்னதெல்லாம் உண்மைதான். நீ உன்னை உணராத வரைக்கும் தமஸ் ரோல்ல இருந்து ரஜஸ் ரோலுக்கு வா, ரஜஸ் ரோல்ல இருந்து சாத்விக் ரோலுக்கு வா அப்படின்னு கண்ணன் அழைப்பதெல்லாம் உண்மைதான். அது எது வரைக்கும்னா உன்னை நீ உணர்வதற்காக இதெல்லாம் நெசசிட்டி அப்படின்னு அவன் சொல்லி இருக்கிறது உண்மைதான். சரியா? பட் ஒன்ஸ் நீ உன்னை உணர்ந்த பிறகு உனக்கு கண்டிஷனே கிடையாதுன்றத தெளிவா பல இடங்கள்ல கீதையில கோட் பண்ணி காட்டியிருக்கான். we should not give any conditions for ஞானி. ஞானி இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும். ஞானி வந்து ரஜோதமோ ரோல்கள் எல்லாம் போடக்கூடாது. ஞானி சாத்விக் ரோல் மட்டும்தான் போடணும். ஞானி ஒரு குருவா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு எந்த ரூலுமே கிடையாது. இன்ஃபேக்ட் ஒரு இடத்துல கண்ணன் வந்து அந்த ஞானிகளுக்கே ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஞானிகள் எல்லாம் அன்கண்டிஷன்டு. அவன் என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு, உங்களை ஒரு குருவாக யாராவது எடுத்துக்கொண்டு உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, நீங்க அன்கண்டிஷன் தான். ஆனாலும் அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நீங்க வந்து கொஞ்சம் சாத்விக்லயே இருந்துக்கோங்க என்று கண்ணன் வலியுறுத்துகின்றான்னு சொல்லும்போது, இட் ஹஸ் பீன் வெரி கிளியர்லி டிக்ளேர்ட் தட் தேர் இஸ் நோ கண்டிஷன் ஃபார் தம். சரியா? இப்ப நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு வந்துருவோம். இப்போ நான் வந்து ஞானி ஆயிட்டேன். நான் ஞானி ஆனதுக்கு அப்புறம் நல்லவன் வேஷத்தை எடுத்துக்கொண்டுதான் நான் செல்ல வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது. துர்வாசர் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நிறைய இடத்துல வில்லன் ரோல பண்றாரு. ஆனா லவ் மிஸ் ஆகலைன்ற கான்செப்டை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? அவருடைய லவ் எல்லளவு கூட மிஸ் ஆகல. லவ் மிஸ் ஆகாம அவர் வந்து வில்லன் ரோல பண்ணி அவங்களுக்கு சபிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல
ஏன்னா வெல்கம் தி டிஃபிகல்டிஸ் தானே, டிஃபிகல்டிஸ் நிறைய போனா அவன் ஞானி தான் ஆக போறான் அப்படிங்கிறதுனால சாபத்தை பிடிச்சு அவருக்கு வழிகாட்டினார் அப்படிங்கிற விஷயத்த நீங்க பாக்குறீங்க. சரியா? இப்போ அந்த மாதிரி ரோல் பண்றதையும் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டோம். ஸோ அதுவும் ஆல்சோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அடுத்து தீபா சொன்ன முக்கியமான ஆன்சர் அண்ணா, பிரம்மபாவத்தில் இருக்கும்போது நீங்களும் நடிக்கிறீர்கள், எதிராளியும் நடிக்கின்றார். எதிராளியை நீங்கள் தவறாக புரிந்து கொள்வது போல் நீங்கள் நடிக்கிறீர்கள் என்றுதானே அர்த்தமாகும். நீங்கள் தவறாவே புரிஞ்சுக்கோங்க. பிரம்மபாவம் மட்டும்தான் ட்ரூத். நீங்க அங்கேயும் பிரம்மபாவத்துல இருக்கீங்க, நீங்க இதையும் இதுவும் அதுவும் ஒண்ணுன்னு ஆத்மஸ்வரூபத்துல நின்னுட்டீங்க. அத்தோட முடிங்க. அந்த வேஷத்தை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தப்பு என்ன இருக்கு? ஏன்னா நடிக்கிறீங்க. நடிக்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி நடிச்சா என்னங்க? அதே மாதிரி அவர்களும் பிரம்மபாவத்தில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நடிப்பதாகத்தான் அவர்களுக்கு தோன்றுமே தவிர அவர்களுக்கு அது உண்மையாக தோன்ற வழியே இல்லையே. அப்போ அவர்கள் முழுமையான அன்பு பாவத்திலே வருகிறார்கள். நீங்கள் நடிக்காத, நீ வெறுப்புலதான் வந்திருக்க என்று சொன்னால் அண்ணா என்னமா நடிக்கின்றார் என்று சொல்லி, ஏன்னா ஒன்னும் ஸ்பில் எல்லாம் பேஸ்ல லவ்ல இங்க டிஃபரன்ஸே இல்ல. அப்போ செம்மையா நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இதையும் அவள் ரசிக்கத்தான் தோன்றுமே தவிர அவளுக்கு அதை ஹர்ட் ஆகாது. ஏன் அதுக்கப்புறம் அவ எப்படி வேணா நடிக்கலாம். அகெயின் அவ மீண்டும் அன்பு காட்டுவது போலவோ அல்லது வெறுப்பு காட்டுவது போலவோ நடிக்கலாம். எப்படி நடிச்சாலும் பேஸ்ல லவ் இருக்குங்க. கூற புடிச்சிட்டீங்கல்ல, நீங்க ஒன்ன ஸ்பீலுக்கு வந்துட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் நடிப்பு, அவ என்ன பண்ணாலும் நடிப்பு. அப்புறம் இது எப்படி நடக்கும், இப்படி நடக்கலாமா, இப்படி கூடுமா, எப்படி வேணா நடிக்கலாம் இல்ல என்ற ஒரு அற்புதமான பதிலை தந்தால் தீபா. சரியா? இன்னமும் கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தானே. அதனால இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். புரிதல் அப்படிங்கிற விஷயத்துல இப்ப நான் 100% பிரம்மபாவத்துல இருந்தேன் அப்படின்னா அவங்க என்ன வேஷத்தை போட்டு வர்றாங்கன்றத 100% கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்தா அவங்களுக்கு விளக்கம் அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சரியா? ஏன் கிடையாது அப்படின்னா, இப்போ விளையாட்டுல நான் என்ன ரோல் எடுக்கிறேன் அப்படிங்கறத பேஸ் பண்ணிதான் நான் சரியா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இப்ப நான் அறிவாளி ரோல், இன்டெலக்சுவல் ரோல், எந்த ஒரு விஷயத்தையும் ஷார்ப்பா புரிஞ்சுக்கிற ரோல் அப்படின்றத நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எதிராளியினுடைய வேஷத்தை நான் சரியா புரிஞ்சுக்கலாம். ஆனா நானே ஒரு முட்டாள் வேஷத்தை போட்டு, ஆனா பிரம்மபாவத்துல தான் இருக்கேன், முட்டாள் வேஷத்துல இருக்கேன், எனக்கு அதை பத்தியும் கவலை இல்லை, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டெலெக்ட் அதிகமா யூஸ் பண்ணாத ஒரு வேஷமா நான் இருக்கேன் அப்படின்னா தவறா புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த வேஷத்தை எடுத்த நான் தப்பு பண்றேன் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. சோ அறிவாளியா வேஷம் போட்டவன் ஞானி, முட்டாளா வேஷம் போட்டவன் ஞானி இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. அறிவாளியா இருந்துகிட்டு அவன் பிரம்மபாவத்துல இல்லைன்னா அவன் தான் ஞானி. முட்டாளா இருந்தாலும் அவன் பிரம்மபாவத்துல இருந்தான்னா அவன் ஞானிதான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்போ இன்னொரு டெப்தா சொல்லணும் அப்படின்னா, இந்த நல்ல பாயிண்ட் வந்ததே, மிஸ் ஆயிடுச்சு. யா இப்போ தவறாக புரிந்து கொள்ளுதல். சரி, ஓகே. இப்ப தப்பா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தானே கேள்வி. சரி, இப்போ இந்த விளையாட்டுல நான் என்ன ரோல் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா முட்டாள் ரோல் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன், அல்லது ஒரு அறிவாளி ரோல் அப்படிங்கிற அந்த ரோல் பேஸ் பண்ணி இது தவறு நடக்க சான்சஸ் இருக்குன்னு சொன்ன ஒரு சைடு. இன்னொரு சைடு நல்லா கவனிங்க. விளையாட்டுல யார் பக்காவா விளையாடுறாங்களோ அவங்கதான் ஜெயிப்பாங்க. சரியா? சோ இட் டசன்ட் மீன் தட் ஞானி அப்படின்னா அந்த விளையாட்டுல ஞானி தான் ஜெயிக்கணும்லாம் கிடையாது. நான் ஒரு அஞ்ஞானி கிட்ட ஆடுறேன், அவன் பிரம்மபாவத்தையே உணரல, நான் ஞானி, நான் ஒரு கேம் ஆடுறேன், அந்த கேம்ல நான் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்ந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? இப்போ ஒருத்தன் என்னை ஏமாத்த வர்றாங்க, நான் அறிவாளி வேஷமே கூட போட்டுக்கிட்டுமே, நீங்க முட்டாள் வேஷம்ன்றத கூட போட்டு தப்பிக்க பாக்குறீங்களான்னு சொல்லிடுவேங்க. நான் அறிவாளி வேஷமே போட்டு விளையாடுறேன்ப்பா. ஆனா என்ன விட அறிவாளியா ஒருத்தன் என்னை சீட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு பக்காவா கேம் ஆடி என்னை சீட் பண்ணிட்டான் அப்படின்னா நான் ஞானி இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுமா? நான் அன்பு பாவத்தை பிரம்மபாவத்தை விட்டுட்டேன்னு அர்த்தமா? நான் அன்புல இல்லைன்னு அர்த்தமா? நான் லவ்ல தான் இருப்பேன். நான் பியூர் லவ்ல இருந்து கொண்டேதான் நான் பார்ப்பேன் வர்றவங்க கிட்ட. நான் என்ன எனக்கு தெரிஞ்ச அறிவாளி வேஷம் போட்டிருந்தா நான் என்கொயரி எல்லாம் பண்ணுவேன். பட் என்ன அதை விட அழகா கவுத்து அவன் ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னா நான் பிரம்மபாவத்துல இல்லைன்னு அர்த்தமா?
இல்ல நம்ம என்ன ஒருத்தன் ஏமாத்தினான்லங்க அந்த டெலிஃபோன்ல சிபிஐ அதிகாரி மாதிரி ஃபோன் பண்ணி ஏமாத்தினான். 100% அவனை பிலீவ் பண்ணேன். அவன் மேல் அன்பு கொண்டு இடையில கால் அவனா கட் பண்ணிட்டான் இவன் ஏமாத்த முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு. ஆனா நான் உண்மையிலே ஏமாந்துட்டேங்கிறது தான் உண்மை. அவன் ஏமாறலன்னு அவனா நினைச்சுக்கிட்டான். ஆனா அவன் வந்து கால அவன் கட் பண்ணா கூட நான் திரும்பி கட் பண்ணி ஐயோ உங்களுக்கு கட் ஆயிடுச்சுங்க என்ன விசாரிங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் முட்டாளாக வாழ்ந்தேன் என்பதற்காக என்னிடம் அன்பு இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியுமா? சோ அவங்க பக்காவா ஏமாத்துறாங்க. நான் இங்க வந்து என்னுடைய அறிவு அங்க வேலை செய்யல என்பதற்காக நான் பிரம்ம பாவத்தை விட்டு விட்டேன், நான் அன்பை விட்டு விட்டேன் என்று சொல்வீர்களா? இல்ல இப்படி எடுத்துக்கோங்க. நம்ம பக்தா ஸ்டோரி பெஸ்ட் எக்ஸாம்பிள்ங்க. கோரக்கம்பர் எடுத்துக்கோங்க. நெறைய பக்தா ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கோருக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறதுனால ரோல் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. பக்காவா ஒருத்தன் ஏமாத்திட்டு இருப்பான். ஆனா அவன கண்ணனா பார்த்துக்கிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அந்த ஏமாளியாவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த கோரக்கும்பா கேசஸ்ல எல்லா பக்தர்கள் கேசஸ்லயும் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. அப்ப அவங்க எல்லாம் பிரம்ம பாவத்துல இல்ல, அவங்க அன்புல இல்லன்னு அர்த்தமா? ஏன்டா லவ்ல இருந்தா எல்லாம் கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணிட வேண்டியதானே. நீ ஏன் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிற? அப்படின்னு நீங்க சொல்ல முடியுமா? And we cannot say like that. We cannot give any guarantee for that. இல்லையா? அப்போ இங்கே கணக்கெடுக்கப்பட வேண்டியது அந்த பிரம்ம பாவத்தை மட்டும் தான், நான் அன்பின் சுரூபத்தை மட்டும் தான் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணுமே தவிர, அவர்கள் எப்படி கேம் ஆடுவார்கள் அப்படிங்கிறது, அது மாயையா பாருங்க. இந்த மாயையில தப்பு அப்படிங்கிறதும், ரைட்டும் அப்படிங்கிறதும் இல்லவே இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஆனா தப்பு தப்பா விளையாடினாலும் தப்பில்ல. பிரம்மஸ்வரூபத்தின் கண்ணோட்டத்துல. தப்பு தப்பா விளையாண்டா தப்பு எதுல? மாயையின் கண்ணோட்டத்துல. மாயையின் கண்ணோட்டத்துல அஃப்கோர்ஸ் நான் தப்பு பண்ணிட்டேன் தான். ஒருத்தங்கள் முழு அன்புல என்கிட்ட வர்றாங்க. அவங்க வெறுப்புல வர்றாங்கன்னு தப்பா புரிஞ்சுகிட்டு, நான் லவ்ல தான் அஃப்கோர்ஸ் நான் ஏதோ ரிட்டாலியேட் பண்றேன், ரியாக்ஷன் பண்றேன். அது தவறான்னா, அது விளையாட்டுல தவறுன்னு வேணா சொல்லிட்டு போ. ஆனா பிரம்மத்தின் கண்ணோட்டத்திலே, கண்ணனின் கண்ணோட்டத்திலே நான் செய்தது தவறா அப்படின்னா, அது எப்படி தவறாக முடியும்? ஏன்னா ஒன்னஸ் ஃபீல்ல தானே இருக்கேன். பிரம்ம பாவத்துல தானே இருக்கேன். அப்ப எதுவுமே தவறல்ல. என்று நீங்கள் இப்படியெல்லாம் புரிந்து கொள்ள முயற்சித்தீர்கள் என்றால், இந்த கேட்ட கேள்விக்கு சரியான ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்பயும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கணும்னா கேட்டுருங்க. இன்னும் கூட ஏதாவது தவறுதான்னு பார்ப்போம். புரியுதா? புரியுதுண்ணா. ஓகே. தேங்க் யூ.